தொலைக்காட்சிங்கிறது இன்னைக்கு இதில் உலகம் பூரா பரவிக்கக்கூடிய ஒரு விஷயம். போனால் எந்த வீட்டுக்கு போனாலும் நம்மளை தெரியும், அவ்வளோ தெரிஞ்ச முகம். என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்துகிறப்ப தொலைக்காட்சிக்கு போவோமா வேணாமான்னு யோசிக்கிறார். ஏன்னா தொலைக்காட்சியில் இருந்த சிவகார்த்திகேயன் சினிமாவுக்கு போகிறாரு. சினிமாவிலே இருக்கக்கூடிய கமல் அவர்கள் தொலைக்காட்சிக்கு வருவோமான்னு என்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், இந்த பாருங்க, சினிமாவை வந்து பார்க்கணும் தியேட்டரில், தொலைக்காட்சி வீட்டுக்குள்ளே போகும், மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பித்தா சில பேர் முழுவதும் அதில் தான் இருக்காங்க. பல வீடுகளில் என்ன நடந்தாலும் தெரியாது. சமீபத்தில் ஒரு வீட்டில் மதுரையில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படிமா பிடிச்சிங்க? அந்த அம்மா அழகாக பதில் சொல்லிச்சு, அந்த வீட்டுக்காரம்மா, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்றுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனா பார்த்து அப்போ பிடிச்சோம் அப்படின்னு. திடீர்னு பெட்டி மேலே போயிருக்கு, அப்போ தான் பார்த்துருக்காங்க திருடி தூக்குறேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, எப்படி உட்காந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொலைக்காட்சியை. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே போவீங்க, அது மட்டும் இல்லை, ஒரு 100 படத்தில் நடித்த புகழ் அதில் வரும். அவர் என்ன காட்டில் அறிவாளி, எல்லா துறையும் தெரிஞ்சவர், சட்டுன்னு பிடிச்சிக்கிட்டார். இன்னைக்கு பாருங்க, அவர் பேர் கூட மறந்து போகுது, பிக் பாஸ் அப்படிங்கிறோம். தொலைக்காட்சியினுடைய ஊடகத்தோட தன்மை அது. ஆனால் வானொலியில் பேசுகிறப்ப ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம், தொலைக்காட்சியில் இப்போ ப்ராமிட்டிங் வந்துருச்சு. இப்போ நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்கல்ல, அந்த நியூஸை எப்படி வாசிக்கிறாங்க தெரியுமா? அந்த அம்மா மனப்பாடமாக வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கல்ல, அது மாதிரி முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வந்து போகும், அந்த போகிற ஸ்பீடுக்கு வாசிக்க தெரியணும், அவ்வளோதான். இப்போ நான் முதல்ல போனப்போ ஸ்கிரிப்ட் இல்லாமல் கேமராவை பார்த்து பேசணும். முக்கியமாக கேமராவை பார்த்து, இப்போ நான் வானொலியில் பேசுகிறப்ப கவலையே இல்லை, எங்கிட்டு வேணாலும் பார்த்து பேசலாம். மதுரை வானொலியில் ஒரு தடவை ஒரு ஸ்கூல் ட்ராமா போட வந்திருந்தாங்க, மேக்கப் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன நாடகம்னு கேட்டேன். ராவண நாடகம் போடுறோம், 10 தலை கொண்டு வந்துருக்கு. வானொலியில் தெரியுமா, மேக்கப்பே போட வேண்டாம், ஏன் சட்டையை போடாமல் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இதில் அப்படி இல்லை. முதல்ல ஆடை, பிறகு ஒப்பனை, பிறகு குரல், ஏற்ற இறக்கத்தோடு பேசணும். அதான் வானொலிக்கும் தொலைக்காட்சிக்குமான ஒரு பெரிய ஒற்றுமை. அங்கே மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். வாங்க 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 பஸ் வந்துருச்சு அப்படின்னா, பஸ் வர்றதை தொலைக்காட்சியில் காட்டலாம், வானொலியில் காட்ட முடியாது. ஒரு கார் சத்தம் தான் கொடுப்பாங்க, டேய் கதவை மூடுறா அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் சொல்கிற போதே நம்ம காரில் ஏறுற மாதிரி தெரியணும். இப்போ இதில் கேமராவுக்கு முன்னாடி பேசணும். இப்போ நீங்கள் சினிமாவில் பார்க்குறீங்க இல்லையா, பஞ்ச் டைலாக் முழுவதும் கேமராவை பார்த்து தான் பேசுவார் அவர். நான் உங்களை கைது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட கேமரா பார்த்து தான் சொல்லணும். அதே மாதிரி தான் தொலைக்காட்சி. நான் ஜெயா டிவியில் ஒரு 18 ஆண்டு காலம் அந்த தொலைக்காட்சியில் காலையில் பேசியிருக்கேன், இப்போவும் பேசிகிட்டு இருக்கேன். பட்டிமன்றங்கள் அதெல்லாம் நிகழ்த்துறேன். அதுபோக நேர்முக வர்ணனை, இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி அழகர் ஆற்றுல இறங்குறது, சூரசம்ஹாரம், திருவண்ணாமலை தீபம், இதெல்லாம் நான் நேரில் உட்காந்து நேருக்கு நேரை பார்த்து பேசணும். இப்போ ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேர்முக வர்ணனை பண்ணுறதுக்கு தனி திறமை வேணும். ஏன் தெரியுமா? பேசிக்கிட்டு வர்றப்பே தும்மிடப்படாது, இருமிடப்படாது. நம்ம வாட்டுக்கு உயிரோடு இருக்கவரை இறந்து போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது. இருக்கவரை போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அப்போ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் தொலைக்காட்சி இதுகளுக்கு வேணும். தொலைக்காட்சிக்கு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் முதல்ல உருவத்தை முதல்ல சரி பண்ணி வச்சுக்கிறணும். நான் அழகாக இல்லையோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஏன்னா அழகாக ஆக்கிடுவாங்க. நீங்கள் தொலைக்காட்சிக்கு போயிட்டீங்கன்னா உங்களை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாரும் தள்ள மாட்டாங்க. யோகி பாபுன்னு ஒருத்தர் இப்போ வர்றாருல்ல, யோசிச்சு பாருங்க. அவர் சாதாரண நடிகரை, நான் என் கூட பல படத்தில் அவர் நடிச்சிருக்காரு, சாதாரணமாக வருவார். இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, எல்லாரும் மூளையை வச்சு வாழ்வாங்க, நான் முடியை வச்சு வாழ்கிறேன் அப்படிங்கிறாரு. தலையில் நிறைய முடி இருக்கும்ல, நான் சொல்கிற ஆள்லாம் தெரியுது அவங்களுக்கு. கம்முன்னு உட்காந்துருக்கீங்க, ஒருவேளை புரியலையோன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
கோலமாவு கோகிலா பார்த்தீங்களா? அதில் வர்றார் இல்லையா, அவர் தான். சரி, இப்போ தொலைக்காட்சிக்கு உருவம், குரல், உடை எல்லாம் முக்கியம். டைமிங் சென்ஸு அப்படிங்கிறதுக்குள்ளே ரெடியாக இருக்கணும். இதை ஒரு பக்கம் வச்சுக்கங்க. மதுரையில் இதுக்கான வாய்ப்பு கம்மி. இங்கே தொலைக்காட்சி நிலையம் இருக்குது. எது? பொதிகை தொலைக்காட்சியினுடைய கிளை இங்கே இருக்குது. அதில் போய் நம்ம முயற்சி பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு போனீங்கன்னா, எனி டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு போனீங்கன்னா தனி மரியாதை உண்டு. இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் கார்டு காமிச்சிட்டிங்கன்னா வேலை பார்க்க வாய்ப்பு கொடுப்பாங்க. அழகாக வாய்ப்பு இருக்கும். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.